பரந்தூர் புதிய விமான நிலையத்துக்கு எதிராக சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் திடீர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 20 கிராமங்களை கையகப்படுத்தி புதிய விமான நிலையம் அமைக்க அப்பகுதி மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து 765வது நாளாக அங்குள்ள மைதானத்தில் ஒன்று கூடி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதனை கண்டுகொள்ளாத தமிழக அரசின் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை நேற்று ஏகனாபுரத்தில் நிலம் எடுப்பதற்கான புதிய அறிவிப்பை வெளியிட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ஏகனாபுரம் கிராம மக்கள் அங்குள்ள அம்பேத்கர் சிலை மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கு திரண்ட 500க்கும் மேற்பட்டோர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர். இதனால் அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் கிராமத்தில் திடீர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. விவசாயத்தை காப்போம், திரும்ப பெறே அரசாணை 210 திரும்ப பெறே ரோட்டம் கூட்டம் நாங்கள் மாற மாட்டோம். நாங்கள் விமான நிலையம் அமைக்க பரிசு இடம் தேர்வு செய், அழிக்காதே விவசாயத்தை அழிக்காதே, வேண்டாம் விவசாயிகளின் நண்பன் என கூறிக்கொள்ளும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஏகனாபுரம் கிராமத்திற்கு ஒருமுறை கூட வராதது ஏன் என தெரியவில்லை என்று போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன் ஆதங்கத்துடன் பேசினார். விவசாயிகளை அழிக்கக்கூடிய, விவசாய நிலங்களை அழிக்கக்கூடிய இந்த ஒரு கொடூரமான கொடுங்கோலான யாருக்கும் உபயோகம் இல்லாத கார்பரேட் கம்பெனிகளுக்கு உபயோகம் பண்ணக்கூடிய, யாரோ ஒரு தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய, யாருக்கோ கமிஷன் வரக்கூடிய, யாருக்கோ பணம் சம்பாதிக்கக்கூடிய எங்களை எல்லாம் அழித்து யாரோ ஒருவர் பயனடையக்கூடிய இந்த திட்டத்தை எதிர்த்து நாமும் பல்வேறு போராட்டங்கள் இந்த அரசு செவி சாய்க்க மறுக்கிறது. நீர்நிலை இறங்கி போராடி விட்டோம். நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்காக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விவசாயிகள் நண்பனாக நான் தான் விவசாயிகளுக்கு எப்போதுமே முன்னிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு ஆட்சி காலத்தில் இருந்த எடப்பாடி ஐயாவை மட்டும் இங்கே எட்டி பார்க்க மறுக்கிறார். எதற்காக எட்டி பார்க்க மறுக்கிறார் என்று எங்களுக்கும் தெரியவில்லை, யாருக்கும் புரியவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.